Hi, hello and welcome friends. You are watching Tamil Spark and it's me Giri. And இன்னைக்கு நம்ம வந்து பெங்களூர்ல மஹிந்திரா உடைய ஒரு கமர்ஷியல் வெஹிக்கல் மினி ட்ரக் உடைய லான்ச்ல இருக்கோம். ஸோ நீங்க இங்க பாக்குறது வந்து மஹிந்திரா சுப்ரோ ப்ராஃபிட் ட்ரக் எக்ஸல். ஸோ இது வந்து ரெண்டு வேரியண்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல் வேரியண்ட், அதே மாதிரி நீங்கள் அங்கே பார்க்குறது வந்து ஒரு டீசல் வேரியண்ட். ஸோ இந்த வண்டியில் என்ன மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது, ப்ளஸ் இந்த ப்ராஃபிட் ட்ரக்ன்ற பேட்ஜிங் ஏன் கொடுத்துருக்காங்க, இதோடைய ஃபியூல் எஃபிஷியன்சி எப்படி இருக்குது, ப்ளஸ் சிஎன்ஜியோடைய கெப்பாசிட்டி என்ன, அதில் நம்ம எவ்வளோ மைலேஜ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸ்டார்டிங் வித் இதோடைய டிசைன் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதோடைய டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹேண்டில் பார்க்கும்போது அத்தன்டிக் மினி ட்ரக்கோடைய டிசைன் எப்படி இருக்கும் அப்படியே இருக்கும். பட் ரொம்ப ரகடாக இல்லாமல் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ப்ரீமியம்னஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே க்ளாஸி பெயிண்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு இங்கே வந்துட்டு சுப்ரோ ப்ராஃபிட் ட்ரக்ன்ற பேட்ஜிங் இருக்குது. இது சிஎன்ஜி வேரியண்ட்ன்றதால உங்களுக்கு சிஎன்ஜி பேட்ஜிங் இருக்குது. ப்ளஸ் கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சென்டர் பம்பர்னே சொல்லலாம். ஸோ அதோட ரெண்டு சைடில் வந்துட்டு ஹாலோஜன் ஹெட்லாம்ப் வித் இண்டிகேட்டர்ஸ் சிங்கிள் கிளஸ்டரில் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஒரு அத்தன்டிக்கான ஒரு ஹனிகாம் பேட்டர்னில் வந்துட்டு உங்களுக்கு பிளாஸ்டிக் மெட்டீரியலில் கிரில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் மஹேந்திரா அவங்களுடைய பேட்ஜிங்கை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. லோவர் பம்பர் பற்றி சொல்லணும்னாக்கா ஸோ ரெண்டு பக்கம் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்துட்டு அந்த இன்ஜினுக்கு தேவையான ஒரு ஏர் இன்டேக் பண்ணதுக்கான வென்டிலேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய பானட்டாக இல்லாமல் உங்களுக்கு ஓட்டத்துக்கு சிட்டி ரோட்ஸில் ஓட்டத்துக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இது ஒரு ஷார்ட் பானட் தான். ஸோ நம்ம டிரைவர் சீட்டில் உட்காரும்போது ரோடோட விசிபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு வைட் விண்ட் ஷீல்டு வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே சைட் ப்ரொஃபைல் பற்றி பேசணும்னா இது ஒரு சிஎன்ஜின்றதுனால உங்களுக்கு அந்த சுப்ரோ ப்ராஃபிட் ட்ரக் எக்ஸல் சிஎன்ஜி டியோன்ற ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சைடில் நீங்கள் பார்க்கும்போது லோட் பெட் தெரியும். ஸோ இந்த லோட் பெட் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 8.2 feet வந்துட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2515 mm எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட பேலோட் கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 900 kgs ஆஃப் பேலோட் கெப்பாசிட்டி இதில் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் சிஎன்ஜி வெர்ஷனில் போனீங்கன்னா அது அரௌண்ட் 750 kgs ஆஃப் பேலோட் கெப்பாசிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே இதோட மைலேஜ் பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த ப்ராஃபிட் ட்ரக்குன்ற மெயின் பேட்ஜிங் அவங்க கொடுத்துக்கிறது வந்துட்டு இந்த மைலேஜ் இல்லை. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு சிஎன்ஜியோடைய கெப்பாசிட்டி பற்றி சொல்லணும்னாக்கா இது ஓவரால் வந்துட்டு 105 liters ஆஃப் சிஎன்ஜி கொடுத்துருக்காங்க. பட் அது 3 சிஎன்ஜி டேங்க்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 45 liter, 30 liter and 30 liter. இது கூடவே வந்துட்டு உங்களுக்கு ப்ளஸ் 5 liter ஆஃப் பெட்ரோல் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரிசர்வில். மைலேஜ் பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு சிஎன்ஜியில் வந்துட்டு 24.88 km/kg மைலேஜ். அதே மாதிரி டீசலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23.61 km/liter. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே இதில் வந்துட்டு பவர்ஃபுல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னாக்கா உங்களுக்கு டைரக்ட் இன்ஜெக்ஷன் டீசல் இன்ஜினில் வந்துட்டு உங்களுக்கு 2 சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. அதோடைய பவர் ஃபிகர் வந்துட்டு 19.4 kW, அப்புறமா 55 Nm ஆஃப் பீக் டாக். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு சிஎன்ஜி டியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20.01 kW பவர், அதே மாதிரி 60 Nm ஆஃப் பீக் டாக். ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு 5 ஸ்பீட் கேர் பாக்ஸ் ப்ளஸ் 1 ரிவர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டுமே மேனுவல். நெக்ஸ்ட் அப்படி சஸ்பென்ஷன் மெயினாக இந்த லோடு கெப்பாசிட்டி இருக்கிறதுனால சஸ்பென்ஷன் பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 8 லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியரில் வந்துட்டு உங்களுக்கு 6 லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் அண்ட் ரியரில் ட்ரம். அதே மாதிரி இதோட வாரண்ட்டி பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு டீசலுக்கு வந்துட்டு 36 or 80,000, சேம் சிஎன்ஜிக்கு வந்துட்டு உங்களுக்கு 36 months or 80,000 kilometers. எது ஃபஸ்ட் வருதோ அது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதோடைய மெயின் ரீசன் பற்றி ஆச்சு. அப்புறமா இன்னொரு வாட்டி உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறேன். இதோட பேலோட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலில் 900, அப்புறமா சிஎன்ஜியில் வந்துட்டு உங்களுக்கு 750 வந்துட்டு அதோடைய பேலோட் கெப்பாசிட்டி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேலோட் கெப்பாசிட்டி ப்ளஸ் டீசலில் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு டீசல் ஃபில் கேப் இருக்கும். ஒருவேளை நீங்கள் சிஎன்ஜியில் எங்கே பெட்ரோல் ஃபில் பண்ணோன்னு நீங்கள் யோசிச்சிங்கனாக்கா உங்களுக்கு சைடில் செப்பரேட்டாக இங்கே வந்துட்டு பெட்ரோல் ஃபில்லிங் டேங்க் கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு எப்பவுமே ரிசர்வில் இருக்கும். ஒருவேளை உங்களோட சிஎன்ஜி வந்துட்டு காலி ஆச்சுன்னா டேங்க்கு ரிசர்வுக்கு அந்த ஃபில் பண்ணுற டிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு 5 liter பெட்ரோல் நம்ம வந்துட்டு இதில் கான்ஜுகேட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரேஞ்ச் பற்றி சொல்லணும்னாக்கா உங்களுக்கு கியூமுலேட்டிவாக அரௌண்ட் 500 kilometers ரேஞ்ச் வந்துட்டு கொடுக்குது டீசலில் ப்ளஸ் சிஎன்ஜி அண்ட் பெட்ரோலில். ஸோ இட்ஸ் அப்ராக்சிமேட் அரௌண்ட் 500 kilometers ரேஞ்ச். ஸோ இதெல்லாம் வந்துட்டு லோட் பெட் பற்றியாச்சு, ப்ளஸ் எக்ஸ்டீரியர் டிசைன் பற்றியாச்சு. இப்போது கேபின் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரொம்ப ஒரு ஹெவி மெட்டலான டோர்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஒரு ப்ரீமியம் காரில் எப்படி இருக்குமோ சேம் டோர்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பட் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், நல்ல ஒரு லக்ஸுரி கேபின்னு சொல்ல முடியாது, பட் சட்டன்லி குட் அண்ட் டீசென்ட் கேபின்னு சொல்லலாம். உள்ளே ஏறத்துக்கும் இறங்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, ரொம்ப ஹைட்டாகவும் இல்லை. ப்ளஸ் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபுட் ஸ்டெப் இங்கே கொடுக்கல. ஸோ டிரைவர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் சைட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு டியூவல் சீட் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி பர்சன் 2 பேர் தாராளமாக உட்காரலாம். கொஞ்சம் அபவ் ஆவரேஜ்னா ஒருத்தர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். பட் ஸ்டில் மேனேஜ் பண்ணோன்னாக்கா ஒரு ஷார்ட் டிரைவுக்கு 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். டேஷ்போர்டை பற்றி சொல்லணுன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கியூபிக் ஹோல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு க்ளோ பாக்ஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அந்த மெயின்டைன் பண்ணோன்னாக்கா நீங்கள் வந்துட்டு
இங்கே வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஒரு ரியர் வியூ மிரர் இருக்குது, ஒரு ரீட் லேம்ப் இருக்குது. நைட்டில் வந்துட்டு நீங்கள் என்ன கோத்ரூ பண்ணணும்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரீட் லேம்ப் இங்கே கொடுத்துருக்காங்க. சென்டர் கன்சோலை பற்றி சொல்லணுனாக்கா உங்களுக்கு ஒரு அசால்ட் லைட் மைடாக இருக்குது. இங்கே வந்துட்டு உங்களுக்கு டெக்கு அகாமடேட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் வந்துட்டு அது ஆக்சஸரியாக தான் எதுவும் ஸ்டாண்டர்டாக இல்லை. ஸோ ஸ்பீக்கர்ஸ் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு இடம் இருக்குது. உங்களுக்கு தேவையான மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஏர் வென்ட்ஸும் இருக்குது. பட் ஏர் வென்ட்ஸ் போட்டோம்னாக்கா நம்மளுக்கு பேட்டரி எந்த அளவுக்கு கோப்பப் பண்ணணும்னு தெரியல. இஃப் இன்கேஸ் தேவைப்பட்டாக்கா நம்ம வந்துட்டு ஆஃப்டர் மார்க்கெட்டில் அத்தையும் நம்ம வந்துட்டு ஆக்சஸரியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 12 வாட்ஸ் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு கபி ஹோல் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்துட்டு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட லிவரிங்கை நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் எல்லா கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இங்கே ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இங்கே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் டு த கியர் பாக்ஸ். எனக்கு எல்லா வண்டியிலும் பிடிச்ச மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஹேண்ட் ப்ரேக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் பற்றி சொல்லணும்னாக்கா உங்களுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டியான ஸ்டேரிங் கொடுக்கல. ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள்க்குன்னு பார்த்தாக்கா இது ஒரு ப்ரீமியமான ஸ்டேரிங் வீல் தான். ஒரு டீசென்ட்டான ஸ்டேரிங் வீல், 2 ஸ்போக் ஸ்டேரிங் வீல். சென்ட்ரலில் மஹேந்திராங்கிற லோ வந்துட்டு இந்த ஒரு க்ரோமோ ஃபினிஷில் எதுவும் கொடுக்கல. அவங்க வந்துட்டு எம்போஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாக்ஸ் இருக்குது. இண்டிகேட்டருக்கு ஆகட்டும், ஹை பீம், லோ பீம் அண்ட் வைப்பருக்கு உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டாக்ஸில். அதே மாதிரி சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎன்ஜி வண்டி ஓட்டுற மாதிரி இருந்தால் ஃபியூல் டேங்க் ப்ளஸ் பெட்ரோல் எவ்வளோ இருக்குது, ரிசர்வ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணலான்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம அதில் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு டீசெண்டான கேபின் தான் சொல்லுவேன். ப்ளஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் ஸ்டில் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா நான் பல கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்த்துருக்கேன். அது கம்பேர் பண்ணும்போது இதில் வந்துட்டு கொஞ்சம் டீசெண்டாகவும் ஒரு டிரைவருக்கு ஒரு கம்ஃபர்ட்டான கேபின், கம்ஃபர்ட்டான ஸ்டேரிங், கம்ஃபர்ட்டான சிட்டிங் எர்கனாமிக்ஸ் வந்துட்டு இந்த வண்டியில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த வண்டியோட இன்டீரியர் அண்ட் டிசைன் பற்றி ஆச்சு. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பற்றி சொல்லணும்னாக்கா Mahindra Supro Profit XL இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் வந்துட்டு 6,61,000 எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ். அதே மாதிரி நீங்கள் இந்த சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,93,000 எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ். ஸோ இந்த ப்ரைஸுக்கு இதில் கச்சிருக்கிற உங்களுக்கு அந்த பேலோட் கெப்பாசிட்டி ஆகட்டும், இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய மைலேஜ் ஆகட்டும், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் மூலமாக எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ட்ரைஸ் பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மீ கிரி சைனிங் ஆஃப் தமிழ் ட்ரைஸ் பார்க். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். until then stay safe and drive safe.